அடுத்தவங்களுக்கு ஓடோடி போய் உதவி பண்ணக்கூடிய தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சில நாட்களாகவே உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்திருக்கும், தடை தாமதம் வந்திருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்களை சுற்றி என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடைபெற போகுது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவை, நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது, பரிகாரமாக ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா, எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் உங்கள்கிட்ட இந்த பதிவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த டைமில் அந்த கடவுள் நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். ஜோதிட அடிப்படையில் 12 ராசி இருக்குது. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கும். அந்த வகையில் இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய பொதுவான குணங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக விருப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு இவங்க ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. அதாவது நம்மளை மீறியும் இந்த உலகத்தில் ஒரு நல்ல சக்தி இருக்குது அப்படின்னு இவங்க நினச்சிட்ருக்குறாங்க. இதனாலேயே ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும். வாரத்தில் ஒரு நாளாவது கோயிலுக்கு போயிடணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த வாரமே நிம்மதியாக போன ஒரு பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப மன உறுதி கொண்டவங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மன பக்குவம் அவங்கக்கிட்ட இருக்கும். மேலும் இவங்க எப்பொழுதுமே மற்றவங்க கூட இருந்து, அதாவது இவங்களுக்கு எப்பயுமே நட்பு வட்டாரம் ஒரு 10-15 பேர் கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள சுற்றி இவங்க நடுவில் தனியாக அதை எப்பயும் தெரிவாங்க. ஏன் அப்படின்னா மற்றவங்கள ரொம்பவே சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நபர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் பெரியவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு நடப்பாங்க. இதனாலேயே இவங்களுக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசிக்காரங்க அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி அப்படின்னு கேள்விப்பட்டால் ஓடோடி போய் செஞ்சுருவாங்க. இவங்க என்ன வேலைலாம் செஞ்சிட்ருக்காங்களோ அதை அப்படியே விட்டுட்டு ஓடி போய் மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் முதன்மை பெற்றவங்களாக தான் இருப்பாங்க. குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு ராசி மீன ராசிக்காரர்கள் இருவருமே ஊருக்காக உழைச்சிட்டு வீட்டில் நற்பெயரை எடுக்க மாட்டாங்க. எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நம்பி அதிகமாக ஏமாந்துருப்பாங்க. அப்படி ஏமாந்தாலுமே ஆத்திரப்படலாம் மாட்டாங்க. பணம் வேண்டுமா புகழ் வேண்டுமா அப்படின்னு இவங்கக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்கன்னா இவங்களுக்கு புகழ் தான் வேண்டும் அப்படின்னு யோசிக்காமல் சொல்லக்கூடிய மனப்பக்குவம் இவங்கக்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே ஒரு பகுதியை தானமாக வழங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இவங்கக்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும். நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக அவங்க சம்பாதிக்கக்கூடிய பாதி பணம் அவங்க தானமாக தான் கொடுப்பாங்க. மேலும் இவங்களுக்கு மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது ராசியோட நிறமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வங்கித்துறையில் ஆன்மீகம், கோயில், ஆசிரியர் பணி ஆகியவற்றில் ஈடுபட்டு புகழ் பெறுவாங்க. இவங்க எந்த கடவுளை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவபெருமான வழிபட ரொம்ப நல்லது. மேலும் சிவ வழிபாடு பிரதோஷ நாளைக்கு வழிபாடு செய்கிறதெல்லாம் இவங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்க. ஆனால் இந்த மாதிரி 2 தினங்கள், அதாவது சிவபெருமானை திங்கக்கிழமை நாட்களையும் பிரதோஷ வேலையிலும் நீங்கள் கும்பிட்டிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கையெடுத்து கும்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாமே காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தூரதேச பயணங்களை ரொம்ப ஆர்வமாக பார்ப்பீங்க. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுவே ரொம்ப தூரம் நீண்ட தூரம் போகணுங்கிற விஷயமும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன விதமான பலனை தரப்போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைய போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை தனுசு ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உண்மை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, அதாவது ஒரு பணம் விஷயத்தில் காத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த பண வரவு கிடைக்கும். பண வரவுலையும் எந்த ஒரு குறையுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது.
குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் அதிகமாக தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் அப்படின்றதுனால உங்கள் கையில் எப்பொழுதுமே பணம் வச்சுட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் உங்கள் உடன் பிறந்த சகோதரர் வகையில் தேவையற்ற சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும். தந்தையின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். வழக்கு ஏதாவது இருக்குதுன்னா அதில் நிதானமான அணுகுமுறை அவசியம். எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ணிடாதீங்க. வழக்கு விஷயத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே உதவி செய்வாங்க. அலுவலகத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பணி நெருக்கடி இப்பொழுது சற்று குறைய போகுது. அதனால் மனதில் உற்சாகம் கிடைக்கும். வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்க போகுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விற்பனை உங்களுக்கு வழக்கம் போல தான் இருக்கும். நல்லா கவலைப்படாதீங்க. அதே போல் லாபமும் வழக்கம் போல தான் இருக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் வரும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன விஷயம் ஏதாவது பண்ணுறீங்கன்னா கூட யோசித்து பண்ணுங்கள். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசுனீங்க அப்படின்னா லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும், இரட்டிப்பாகும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய அவசியமாக பார்க்கப்படுது. எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருங்க, பொறுமையாக கையாளுங்க, வார்த்தைகளில் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக இருக்கும். மேலும் நீங்கள் எப்பொழுதுமே விட்டு கொடுத்து போனீங்க, அதாவது ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. பண வரவுக்கு எந்த ஒரு குறைவுமே உங்களுக்கு இருக்காது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 9, 13. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 6. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதே போல் கிரக நிலைகளை பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், சப்தமஸ்தானத்தில் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர்களால் சில பல சண்டை சச்சரவெல்லாம் வரும். அதனால் சகோதரர் உறவில் கவனமாக இருங்க. அவங்க எது சொன்னாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க. காரியத்தில் வெற்றி கிடைக்கும். பண வரத்து அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும். எதிர்ப்புகள் உங்களுக்கு முன்னாடி நிறைய இருந்திருக்கும், இதுக்கு மேலே குறைய போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கீழ்நிலையில் உள்ளவங்களால் லாபம் நிறைய கிடைக்கும். இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. பழைய கடனை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. அதே போல் நீங்கள் எவ்வளவு வேகம் காட்டுறீங்களோ அதே அளவுக்கு உங்கள் கையில் பணம் நிரம்பிக்கொண்டே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதையுமே செய்து முடிப்பதில் துணிச்சல் வரும். எதாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே திடீரென கருத்து வேறுபாடு நீங்கி சந்தோஷமான சூழ்நிலை வரப்போகுது. குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் வரும். உறவினர்களோடு பேசும்போது கவனமாக பேசுவது நல்லதுன்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு பேச்சின் மூலமாக ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு சொத்துக்களை அடைவதில் இருந்து வந்த தடை நீங்க போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிக்கல்கள் தீர்வதிலிருந்து தாமதம் நீங்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் அதிகரிக்கும். அதே போல் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விடாமுயற்சியோடு ஈடுபட்டு எல்லா காரியத்திலுமே வெற்றி பெறுவீங்க. விருப்பங்கள் எல்லாமே நடக்க போகுது. அடுத்த வர அதிகாரம் செய்யும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வீண் பகை வருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லபடியாக இருக்க போகுது. மேலும் மற்றவங்களுடைய பொறுப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. அப்படி ஏற்றுக்காமல் இருப்பதே நல்லது. வீண் அலைச்சலும் உங்களுக்கு வரும். பூரட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். அரசாங்க தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கை பார்க்க போகிறீங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பொறுப்புகள் கூடுங்க. திறமை இருக்கும், வெளிப்படும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் உத்திராடம் 1ஆம் பாதம் நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் உங்ககிட்ட சேருவாங்க. இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. அதனால் உங்கள் பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. விருந்தினர்களுடைய வருகை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தைரியமும் அந்தஸ்தும் மரியாதையும் கூடுங்க. விடாமுயற்சியால் காரியங்கள் எல்லாத்துலேயுமே சாதகமான பலனை பெறுவீங்க. பணவரத்து திருப்தியை கொடுக்கும்.
மேலும் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர எல்லா விஷயத்துலையுமே நன்மை கிடைக்கும், தடை நீங்கி காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய தொழில் தொடங்குறீங்க, அதில் தடை மேலே தடை வருது, இல்லை புதுசாக ஏதாவது விஷயம் பண்ணுறீங்க அதுலேயும் தடை வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தியை நினச்சி தீபம் ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல பலனே உங்களுக்கு கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும்